வவுனதீவு பிரதேசத்திலேயும் அத்தோடு செங்கலடி, கிரான், சித்தாண்டி போன்ற பிரதேசங்களிலே கூடுதலாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக அரசு திணைக்களங்களுடன் உரையாடி நேரடியாக விஜயம் செய்தும் பார்வையிடக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே கூடுதலாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களே தற்பொழுது நீர் மட்டம் குறைந்து கொண்டு வந்தாலும் கூட கிட்டத்தட்ட சுமார் கூடுதலானவர்கள் அந்த எண்ணிக்கையை சொல்ல போனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மொத்தமாக 23,141 குடும்பங்களும் 71,618 குடும்பங்களும் 23,141 குடும்பங்களும் 71,618 நபர்களும் இந்த வெள்ளத்தால் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே கிட்டத்தட்ட 55 இடங்களிலே தற்காலிகமாக இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள். மாவட்டம் முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. பல வீதிகள் புனரமைக்க வேண்டிய தேவை வரலாம், பல பாலங்கள் மீண்டும் புனரமைக்க வேண்டிய விடயங்கள் வரலாம். அந்த வகையிலே இன்று காலையிலேயும் கூட காலையிலே 10:30 மணி அளவிலே தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆளுநர் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் போன்றவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் மேற்கொண்டு எதிர்வரும் வாரத்திலே திங்கட்கிழமை காலையிலே மாவட்டத்தில் இருக்கும் 14 பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஏனைய தேவைப்படும் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் போன்ற ஏனைய அதிகாரிகளை முனைத்து திங்கட்கிழமை காலையிலே மீண்டும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தினூடாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களிலே அந்த நிலம் சீர் செய்வது, வீதிகள் சீர் செய்வது, பாடசாலைகளிலே சில தேவையில்லை சீர் செய்வது, சில பாலங்கள் புனரமைப்பு செய்வது, இவ்வாறான விடயங்களை பற்றியும் கலந்துரையாடிருக்கும். அத்தோடு மீண்டும் வீட்டுகளுக்கு செல்லும் நபர்களுக்கு வீட்டுக்கு சென்றவுடன் தேவையான உலர்வுணவுப் பொருட்கள் போன்றவர்களை அரசாங்கம் ஏற்பாடு செய்து கொடுக்கணும், நிர்வாகம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். இந்த காலப்பகுதியிலே அரசியல்வாதிகளாகிய நாங்கள், பாராளுமன்ற உறுப்பினராகிய எங்களுக்குரிய மிக முக்கியமான பொறுப்பு அரசு அதிகாரிகளுக்கு உதவியாக, அரசு திணைக்களங்களுக்கு உதவியாக கிராம சேவையாளர்கள், பிரதேச செயலாளர் போன்றவர்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வழங்க வேண்டிய சேவைகளை செய்வதற்கு உதவியாக இருக்கிறது மட்டும்தான். பல இடங்களிலே பல அரசியல்வாதிகள் தாங்களாக தங்களுடைய சொந்த நிதியிலே வேத திட்டங்களை செய்வதற்கு முன் வருவதை விட அரசாங்கம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரில் செய்ய வேண்டிய கடமை, அவங்க விரும்பினா செய்ய நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் செய்ய வேண்டிய கடமையை சரியாக மக்களுக்கு சென்றடைய செய்தால் இந்த 71,000 பேருக்கும் நாங்கள் உதவிகள் வழங்கலாம். இல்லை என்றால் அரசியல்வாதிகள் ஒரு 700 பேருக்கு உதவிகள் வழங்குறதிலே தாங்கள் கவனத்தை செலுத்து முகநூலில் இதுகளை பதிவிட்டு தெரிந்தால் 70,000 பேருக்கு அந்த சேவை கிடைக்குதான்றது உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழல் வரலாம். அந்த வகையிலே அந்த பணியை மிக சிறப்பாக நான் அரசு திணைக்களமுடன் உரையாடி செய்து கொண்டு வருகின்றது இதற்கு சொல்ல வேண்டும். மிக விரைவாக இந்த வெள்ள அனர்த்தத்தினூடாக பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த ஒரு சீரான நிலைக்கு அவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று இறைவனை பார்க்கிறோம். நன்றி.